எனதருமை நண்பர்களே, யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? இன்று நமது மத்தியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் தினம் தினம் வந்து இவருக்கு வாக்களிங்கள், அவருக்கு வாக்களிங்கள் என்று போட்டி போட்டுக் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, இதற்கு முன்னால் நாம் எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எனதருமை நண்பர்களே, இன்று ஒவ்வொரு மனிதனையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டு பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இவர்களை எல்லாம் எதற்காக அனுப்புகிறோம் என்பதை நமக்கு தெரியுமா? பலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அந்த காரணத்தை தெரிந்த பின்பும் சரியான மனிதர்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டு அனுப்புகிறோமா? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நமக்கு என்ன சட்டங்கள் தீட்டப்பட வேண்டும், நாம் எவ்வளவு வரி கட்ட வேண்டும், நம்முடைய வீடுகள் யார் பெயரில் இருக்க வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விதமான சட்டங்கள், நமது குழந்தைகள் எவ்வளவு படிக்க வேண்டும், அதற்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும், யார் யாரெல்லாம் மருத்துவ படிப்பு படிக்க வேண்டும், எந்தெந்த தேர்வுகள்லாம் மருத்துவ படிப்புக்கும் இன்ஜினியரிங் படிப்புக்கும் போட வேண்டும் என்று பல்வேறு விதமான சட்டங்களை இயற்றுவதற்கும் எவ்வளவு வரி கட்ட வேண்டும், ஒரு தொழிலாளி எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும், ஒரு தொழிலாளி எவ்வளவு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும், இந்த டெண்டர் எல்லாம் யாருக்கு ஒதுக்கப்பட வேண்டும், ஏழை விவசாயியின் பாலுக்கும் அவனுடைய வணிகத்திற்கும் எவ்வளவு ரூபாய் கொடுக்கப்பட வேண்டும் என்பது போன்று பல்வேறு விதமான விஷயங்களுக்கு இவர்கள் தான் சட்டம் இயற்றுகிறார்கள். இந்த சட்டத்தை இயற்றுவதற்கான மனிதர்களை தான் நாம் இன்று தேர்ந்தெடுத்து அனுப்ப கொண்டிருக்கிறோம். இதை தெரிந்து கொள்ளுங்கள். இதற்கு பின்னால் பெரும் பணப்பணமே இருக்கிறது. நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? இந்த கேள்விக்கு இப்பொழுது பதில் தேடுவோம். எனதருமை நண்பர்களே, இத்தனை காலமும் வாக்களித்தோம். ஏழை மக்களுக்கு ஏதேனும் நல்லது நிகழ்ந்ததா? அடித்தட்டில் இருக்கின்ற மனிதர்களுக்கு ஏதேனும் நல்லது நிகழ்ந்ததா என்ற கேள்விக்கு பதில் உங்களுக்கே தெரிந்திருக்கும். நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? நமக்காய் பேசுகின்ற, நம்மோடு பயணிக்கின்ற, நம்முடைய குரலாக இருக்கின்ற மனிதர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டும். யார் நம் குரலாக இருப்பார்கள்? இன்று நம்முடைய வீடுகளை தட்டி ஆயிரக்கணக்கில் பணங்களை கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நம் குழந்தைகள் படிப்பதற்கு பணம் இல்லை என்று இருந்தபோது இவர்கள் நமக்கு பணம் தந்தார்களா? நம் கணவன்மார்களும் குழந்தைகளும் மருத்துவமனையில் இருந்தபோது 500 ரூபாய் கொடுத்தார்களா? ஏன் குழுக்களில் பணம் இல்லை என்று ஒரு 1000 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் பிச்சை எடுத்தோமே, அப்போது இவர்கள் பணம் கொடுத்தார்களா? இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். கொரோனா காலத்தில் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், நம்முடைய குழந்தைகள் படிப்பிற்கும் அன்றாட தேவைகளுக்கும் நாம் அல்லல் பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் அன்று நம் கெட்டாத பணத்திற்கு வட்டியோடு சேர்த்து வசூல் செய்தார்களே, அப்போது அந்த வட்டியேனும் நிராகரிக்க வேண்டும் என்று எண்ணம் இவர்களுக்கு இல்லையே. இவர்கள் தான் நமக்கு பணம் கொடுக்கிறார்கள். எனதருமை நண்பர்களே, இப்போது சிந்தியுங்கள், யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று. பணம் கொடுப்பவர்களுக்கா? இல்லை, நான் இனி உனக்கு பணம் கொடுக்க மாட்டேன், உனக்காக நான் உழைப்பேன் என்று சொல்லுகின்ற மனிதர்களுக்கா? உனக்கு உழைப்பதற்கு தயாராக இருக்கிறேன், உன்னோடு பயணிப்பதற்கு தயாராக இருக்கிறேன், உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு தயாராக இருக்கிறேன், உன் குழந்தைகளுடைய படிப்புக்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று சொல்லுகின்ற மனிதர்களுக்கு நாம் வாக்களிக்க போகிறோம். நம்முடைய தேவைகள் என்னவென்று தெரியாத மனிதர்களுக்கு நாம் வாக்களித்து பயனில்லை. அவர்கள் பிசினஸ் மேனாக இருப்பார்கள். அவர்களுடைய தேவைகளையே அவர்கள் பூர்த்தி செய்வதில் மும்முரமாக இருப்பார்கள். நம்முடைய தேவைகள் அவர்களுக்கு எங்கே புரிந்து கொள்ளப் போகிறது? விமானத்தில் பயணம் செய்கின்ற மனிதர்கள், ரயில் பயணமே பார்த்திடாத மனிதர்கள், கார்களில் மட்டும் பயணம் செய்கின்ற மனிதர்கள், இவர்கள் வருகின்ற போது இவர்களுக்கு என்று தனியாக ரோடுகள் வேற போடப்படுகிறது. ஏழை மனிதர்களின் கண்ணீரை இவர்கள் எங்கு அறிந்து கொள்வார்கள்? யார் ஒருவன் உனக்காக பேசுகிறானோ, இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை யார் ஒருவன் பேசுகிறானோ, யார் ஒருவன் உனக்காக பேச துடிக்கிறானோ அவனுக்கு வாக்களி. இங்கு வெற்றி தோல்வி என்பது 2வது பட்சம். வெற்றியை தூக்கி எறியுங்கள், தோல்விகளையும் தூக்கி எறியுங்கள். இங்கு நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உங்களோடு சிந்தனையோடு ஒத்திருக்கின்ற மனிதர்கள் வெற்றி பெற வேண்டும். இலவசம் தருகின்ற மனிதர்கள் அல்ல. உங்களுக்கு தெரியுமா, இந்த கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், இதை நீங்கள் மறந்து போனீர்கள். இலவசமான கல்வி உங்களுக்கு தரமானதாக கிடைக்கின்றதா? அந்த காமராஜர் ஏற்படுத்திய அதே கல்வி சூழல் தான் இன்றும் இருக்கிறது. இதில் எந்த மாற்றமும் இல்லை. 12ஆம் வகுப்பு வரை நம்முடைய குழந்தைகள் எத்தனை பேர் கணினியை பார்த்திராமல், கணினியில் பயிற்சி பெறாமல் இருக்கிறார்கள். ஆனால் தனியார் பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 1ஆம் வகுப்பில் இருந்தே கணினி பயிற்சி பெறுகிறார்கள். இந்த வேறுபாடு எதனால்?
என் குழந்தை பணம் கொடுத்து படிக்கவில்லை என்பதற்காகவா? இலவச கல்வி பெறுகிறான் என்பதற்காகவா? இல்லை, அவன் பணம் கொடுத்து படிக்கிறான் என்பதற்காக அவனுக்கு இந்த சலுகைகள் வழங்கப்படுகிறதா? எனதருமை நண்பர்களே, இலவசம் கல்வி என்றாலும் தரமான கல்வி வேண்டும் என்று போராடுங்கள். இலவச மருத்துவமனைகள் அடுத்து வருகிறேன் நண்பர்களே. இலவச மருத்துவமனை தரமாக இருக்கிறதா? இதற்கு பதில் சொல்வதற்கு நான் தேவையில்லை. ஏழைகளாகிய நீங்களே போதுமானது. எனதருமை நண்பர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இலவச மருத்துவமும் இலவச கல்வியும் தரமான இலவசமாக வேண்டும் என்பதை உறுதியாக இருங்கள். இலவச பயணம் வேண்டாம், இலவச இதர விஷயங்கள் வேண்டாம். எனக்கு இலவச கல்வியும் இலவச மருத்துவமனையே போதும் என்பதில் நிறைவாக இருங்கள். எனதருமை நண்பர்களே, இவற்றையெல்லாம் யார் பேசுகிறார்கள்? இந்த தேவைகளை யார் பேசுகிறார்கள்? ஒரு காலத்தில் சந்தனை கட்ட வெட்டினால் தவறு. இன்று அந்த சந்தனை கட்டை வளருகின்ற காடே இல்லாமல் போகிறது. மலைகளில் மான்கள் பிடித்தால் தவறு. இன்று மலைகளே காணாமல் போகிறது. இவற்றிற்கு எதிராக எந்த சட்டங்களும் இல்லை. ஒரு ஏழை ஒரு தோட்டத்தில் ஒரு மயிலை புதைத்தான் என்றால் வழக்கு இருக்கிறது. ஆனால் அந்த மயில் வாழ்கின்ற மலையை பேர்த்தால் எந்த வழக்கும் இடப்படுவதில்லை. அரசும் வேடிக்கை பார்க்கிறது, சட்டங்களும் வேடிக்கை பார்க்கிறது. இதற்காகத்தான் இவர்களை அனுப்பினீர்களா? இந்த சட்டங்கள் தான் உங்களை பாதுகாக்க போகிறதா? இந்த சட்ட திட்டங்கள் தான் மனித மனங்களில் வாழ போகிறதா? சட்டங்களை மாற்றி எழுதுகின்ற மன வலிமை படித்த மனிதர்களை தேர்ந்தெடுங்கள். எனது அருமை நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். வெற்றி பெற வேண்டியது கட்சிகளோ மதங்களோ ஜாதிகளோ அல்ல, நாம் தான் வெற்றி பெற வேண்டும். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வாங்கிக் கொள்ளுங்கள், தவறில்லை. பணம் கொடுத்து உங்கள் பணத்தை தான் உங்களிடம் கொடுக்கிறார்கள். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள். எப்போது வாக்குப்பட்டியின் முன்னால் போய் நிற்கிறீர்களோ அப்பொழுது வெற்றி பெற வேண்டியது என்னுடைய சிந்தனை. வெற்றி பெற வேண்டியது என்னுடைய சிந்தனை. வெற்றி பெற வேண்டியது நான், என்னுடைய குழந்தையின் எதிர்காலம் என்பதை நினைவில் கொண்டு வாக்களியுங்கள். எனதருமை நண்பர்களே, ஒவ்வொரு முறையும் இதை நினைவில் கொள்ளுங்கள். பணம் பற்றீர்கள், அது யாது பணம்? உன்னுடைய கணவன் குடிப்பதற்கு கொடுத்த பணத்தில் 10 ரூபாய் அதிகமாக வாங்குகிறார்களே, அந்த பணம். நீரே நியாய விலை கடையில் வரிசையில் நிற்கிறாய். உனக்கு நியாயமான அரிசி கொடுக்கப்படுகிறதா? 10 கிலோ என்றால் 10 கிலோ கொடுக்கப்படுகிறதா? அதில் 9 கிலோ தானே கொடுக்கப்படுகிறது. அந்த 1 கிலோவில் எடுத்த பணம் தான் அது. நினைவில் கொள் தோழியே, நினைவில் கொள் நண்பனே, உங்களுடைய பணம் தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படுகிறது. அதற்கு நன்றி கடனாய் இருப்பதற்கு தேவையில்லை. ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள், நாளைய சமுதாயத்தில் என்னுடைய குழந்தையும் இதே போல் கை நீட்டி நிற்க கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். அதில் வெற்றி கொள்ளுங்கள். வாக்கு இயந்திரத்தில் முன்னால் நிற்கும் போது நான் வெற்றி பெற வேண்டும், என்னுடைய குழந்தையின் எதிர்காலம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் வாக்களியுங்கள். நீங்கள் வெற்றி பெறுவதற்காய் வாக்களியுங்கள். நன்றி, வணக்கம்.